வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு தீர்வு காணும் வரை பாகிஸ்தானுடன் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை நடைபெறாது என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் எல்லை தாண்டிய தீவிரவாதம் தொடர்பான பிரச்சினைகள் தீர்க்கப்படும் வரை பாகிஸ்தானுடன் எந்தவொரு பேச்சுவார்த்தையிலும் இந்தியா ஈடுபடாது என உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை அருகில் நேற்று ஏற்பட்ட ரயில் விபத்தை தொடர்ந்து புதிதாக தயாரிக்கப்படும் புறநகர் ரயில் பெட்டிகளில் தானியங்கி கதவுகளை பொருத்த ரயில்வே துறை முடிவு செய்துள்ளது. இவ்விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. இவ்விபத்து குறித்து விசாரணை நடத்த ரயில்வே அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. கல்பனா சாவ்லா விருதுக்கு கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுடைய பெண்கள் தமிழக அரசின் விருதுகள் இணையதளத்தில் வரும் 16ஆம் தேதிக்குள் விண்ணப்பித்து அதன் நகலை மாவட்ட சமூக நல அலுவலகம், செம்மண்டலம், கடலூர் என்ற முகவரியில் அளிக்குமாறு அம்மாவட்ட ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 13ஆம் தேதி வரை மழை பெய்யும் எனவும் 40 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐசிசியின் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர்கள் பட்டியலில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி இடம்பெற்றுள்ளார். நெருக்கடியான தருணத்திலும் பதற்றமின்றி அணியை வழிநடத்தி வெற்றிக்கு கொண்டு செல்லும் தோனியின் திறமையை பாராட்டும் வகையில் அவர் ஐசிசி கௌரவ வீரர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.